வணக்கம் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று சிவராத்திரி நடந்தப்போ பூஜை நடந்துட்டு இருந்தது. ஸோ அந்த பூஜையில் நம்ம ஒரு 5 hours அட்டன் பண்ணிடணும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்தர்கள் எல்லாமே இந்த சிவபெருமானுக்கு மேலே போய் அபிஷேகம் பண்ணலாங்க. இதாங்க ஸ்பெஷல். மற்ற கோயிலில் இந்த மாதிரி பண்ண விடுவாங்களான்னு தெரியல. நான் இது வரைக்கும் இருந்த கோயிலில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளே சிவன் மேலே போயிட்டு பூஜை பண்ணலாம். ஸோ இதுக்கான டிக்கெட் 32 rupees தான். இது அது மட்டும் இல்லாமல் இது 4 கால பூஜை நடந்துகிட்ருக்கோம். ஸோ 3 மணிக்கு மார்னிங் அதிகாலை 3 மணிக்கு ஒரு பூஜை நடக்கும். 12 o'clock 1:30க்கு சம்திங் முடிப்பாங்க. அந்த சிவராத்திரி பூஜை முடிப்பாங்க. ஸோ இதாங்க அந்த சிவன், அலங்காரம் பண்ண சிவன். நெக்ஸ்ட் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயே நிறைய பேர் ஸ்டே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் பார்த்த வரைக்கும் சிலை வடிவிலான சிவபெருமான நான் இப்போ தான் இங்கே இவ்வளோ பெருசு பார்க்குறேன். மற்ற எல்லா கோவிலையும் லிங்க வடிவமான சிவபெருமான் தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல், இதை விட என்ன ஸ்பெஷல் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லா கடவுளும் இருக்காங்கங்க. நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில், அதுக்கப்புறம் கணபதியில் இருக்க விநாயகாபுரமில் இந்த கோயில் இருக்குது. எக்ஸ்பெஷலி உங்களுக்கு அட்ரஸ் தெரியும்னா சிவன் கோயில் டேங்க் அப்படின்னு சொன்னால் தெரியும். விநாயகாபுரம் அது மட்டும் இல்லாமல் இந்த சைட் ஒரு கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ் இருக்கும். ஸோ ஃபெமிலியராக இருக்கும், ப்ளே கிரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த கோயிலை கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா, கணபதியிலேருந்து நீங்கள் இது வரைக்கும் வரல அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். இதில் நம்ம பாலபிஷேகம் எல்லா அபிஷேகமும் பண்ணுவாங்க. உங்களுக்கு லாஸ்ட்டாக அந்த வீடியோ சிவன் முடிச்சு எந்த மாதிரி அலங்காரத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது டிக்கெட் வெறும் 30 ரூபாய் தாங்க. நீங்கள் போய் மேலே சிவனுக்கு தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணுறது எல்லா பக்தர்களுமே அனுமதிக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரமாக இந்த மாதிரி அத்தனை பக்தர்களுமே கியூவில் நின்று உங்களுக்கு அந்த பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு பூஜை போயிட்டுருக்கு. நடுவில் இந்த சைடு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் பிரசாதம் போட்டுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் இதில் என்னென்ன சாமி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்வார்களும் சரி நாயன்மார்களும் சரி, இந்த 12 ஆழ்வார்கள் 63 நாயன்மார்கள் எல்லாமே இருப்பாங்க. சங்கர தாழ்வார் அவங்க தனியாக இருப்பாங்க. ஸோ தட்சிணாமூர்த்தி, அயக்ரீவர், நரசிம்மர், பெருமாள், அதுக்கப்புறம் லக்ஷ்மி, பார்வதி, அப்புறம் தன்வந்திரி. ஸோ என்னென்னலாம் நம்ம கடவுள் இப்போ அயக்ரீவர்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு படிப்பு நல்லா வரணும், அயக்ரீவர் கும்பிடுங்க, சரஸ்வதி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா கடவுளுமே இங்கே இருக்காங்க. ஈவன் பைரவர், சாய்பாபாக்கான தனி ஆலயமே பக்கத்தில் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கோயில், என்ன சாமி வேணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ராஜ விநாயகர் வேறு இருக்காங்க. உங்களுக்கு என்ன கோயில், என்ன பெருமாள் இருக்கார், முருகர் இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வரிசை வரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிவன் கோயில் இருக்கும். பக்கத்தில் ஒரே கோயிலில் தாங்க இது எல்லாமே இருக்கும். இந்த நார்த்தன் சைட்லாம் கட்டுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கும். நிஜமாகவே நீங்கள் இங்கே முருகருக்கு தனி கோயிலுக்கு போகணும், விநாயகருக்கு தனி கோயிலுக்கு போகணும், சிவனுக்கு தனி கோயிலுக்கு போகணும், பார்வதிக்கு, அம்பாளுக்கு நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு கோயிலுக்கு போகணும், இந்த வேண்டுதல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் 6 வெத்தலை விளக்கு போகணும், இல்லை நெய் விளக்கு போகணும், எண்ணெய் விளக்கு போகணும் அப்படிலாம் இல்லாமல் இங்கே விளக்கேற்றத்துக்கும் தனியான இடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி தான், நீங்களே போயிட்டு சிவபெருமானுக்கு பூஜை பண்ண உங்களுக்கு அனுமதி இருக்குது. நான் இது வரைக்கும் இங்கே கோயம்புத்தூர் ஈஷா போயிருக்கேன், இன்னும் நிறைய சிவன் டெம்பிள் போயிருக்கேன். ஸோ அங்கே வரைக்கும் பார்த்தோன்னே எல்லா கடவுளுமே சிவபெருமான் எல்லாமே நம்ம மகாதேவன் லிங்க வடிவத்தில் தான் இருந்தார். நான் இத்தனை கோயில் பார்த்து மேபி இருக்கலாங்க. சிவன் முருடேஸ்வராவில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருப்பார். ஸோ கோவா, ஸோ அந்த சைட் முருடேஸ்வராவில் அந்த சிவன் ரொம்ப பெரிய சிவன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி சில இடத்துல இருக்கலாம். பட் ஆனால் நான் தமிழ்நாட்டில் இங்கே கோயம்புத்தூரில் மேபி இருக்கலாம். இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் மேபி நம்ம போய் பார்த்துருக்கலாம். நம்ம போய் பார்த்துட்டு அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட வீடியோ போடலாம். ஆனால் நான் இது வரைக்கும் பார்த்த என்னுடைய அங்கே எங்கள் ஊர்லேயும் சரி, நாங்கள் திருவண்ணாமலையும் சரி, கோயம்புத்தூர்லேயும் சரி, சேலம், சென்னை, இந்த மாதிரி நான் பார்த்து வளர்ந்த இடத்துல எல்லாமே சிவபெருமான் வெறும் லிங்க வடிவம் தான் கொண்டிருப்பார். ஆனால் இங்கே தாங்க சிவபெருமான் சிலை வடிவில் கொண்ட மகாதேவனாக காட்சியளித்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் இதாங்க இந்த யாகம் நேற்று வளர்த்துனாங்க. ஸோ உங்களுக்கு இங்கே காமிக்கணும் பாருங்கள். இந்த சைட் முருகர் இருக்கார், உங்க வேண்டிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த சைட் அப்படியே பார்த்தீங்கன்னா நடராஜரும் அவங்களுடைய அம்பாள் அவங்களுமே கூட இருப்பாங்க. இது பெருமாள். ஸோ எல்லா சுவாமியுமே நீங்கள் ஒரே இடத்துல பூஜித்து பிரார்த்தனை பண்ணலாம். அந்த அனுகிரகம் உங்களுக்கு கிட்டும். இது தாண்டி என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் யாகம் வளர்த்தி பூஜை போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் சிவபெருமானுக்கு மகாதேவனுக்கு பாலபிஷேகம், நெய் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், அந்த மாதிரி எல்லா அபிஷேகமும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. க்ளோஸ் பண்ணி திரை போட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிஜமாகவே சொல்கிறாங்க, நேற்று மிகப்பெரிய பியோர்
+, அப்படின்னு தான் சொல்லணும் நிஜமாவே. ஸோ வந்து லாஸ்ட் இயர் கூடமே நாங்கள் போனோம். பட் கொஞ்சம் ஒர்க்ஸ் இருந்ததுனால என்னால் ½ அன் ஹவருக்கு மேலே அட்டன் பண்ண முடியல. லாஸ்ட்டு பூஜை கம்ப்ளீட் பண்ணி சிவபெருமானுக்கு அலங்காரம் பண்ண மொத்தம் என்னால் போக முடிஞ்சது. ஸோ அலங்காரம் பண்ணப்போ தான் பார்த்தேன், என்னால் அபிஷேகம் எதுவுமே பண்ண முடியல. ஸோ இந்த டைம் எனக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்டாக இருந்ததுனால கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தான் நாங்கள் ஒரு 5:40க்கு சம்திங் வந்துட்டு அப்போ ஸ்டார்ட் பண்ணி 10:15 வரைக்கும் இருந்தோம். ஸோ வந்துட்டு என்னென்னா ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வாழை இதெல்லாம் கட்டியிருந்தாங்க. பின்னாடி என்னென்னா வெந்தரிக்கும் அங்கே கடை போட்டு பார்த்ததே இல்லை கோயில் பக்கத்தில். ஸோ கோயில் பக்கத்தில் பானிபூரி கடை, அப்புறமேட்டுக்கா வந்துட்டு பனையார கடை, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கடைஸ்லாம் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு குட்டி குட்டி வாழல் கடையுமே போட்டிருந்தாங்க. இதாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு சூரசம்ஹாரம்க்கு போயிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவ்ஸ்லாம் போயிருக்கேன். பட் ஆனால் அப்போலாம் நேற்று நிறைய பேர் ஷேர்டோஸ் அண்ட் ஹாட்டோஸ் கேப்லாம் வந்து இங்கே வந்து ராத்திரி தங்கிட்டு போனாங்க. ஸோ அவ்வளோ ஒரு விசேஷமான கோயில் தான். நிஜமாகவே வந்துட்டு நாங்கள் அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு போகும்போது ஒரு தனியாக ஒரு பொலைட் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே போய் உட்காரும் போது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய திங்ஸ்லாம் நடந்ததுங்க. ஸோ இங்கே பாருங்களேன், இந்த நிஜமாக ரொம்ப ரசித்த ஒரு விஷயம் என்னென்னா மியூசிக் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி சில கர்நாடிக் மியூசிக்லாம் நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க. நம்ம அந்தளவுக்கு வந்து மேதாவி இல்லை கர்நாடிக் மியூசிக் கேட்குற அளவுக்கு. பட் ஆனால் ரசிக்குவோம். ஸோ அப்படி ரசிக்கிறது என்னாச்சுன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, அந்த நாதஸ்வரம் போது சரி, அந்த தபலா அதாவது அது வாசிக்கும் போதும் சரி, தாளம் வாசிக்கும் போதும் சரி, அந்த நாதஸ்வரத்துடைய ப்ரீத் எடுத்து வாசிக்கும் போது எனக்கு நிஜமாக அவ்வளோ கூஸ் பம்ப்ஸுங்க சீரியஸாகவே. ஸோ அவ்வளோ சூப்பராக வாசித்தாங்க. நான் கிட்டத்தட்ட வந்துட்டு இதுவே ஒரு ½ அன் ஹவர் 45 மினிட்ஸ் கிட்ட வந்து பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ அழகாக வாசித்தாங்க. நம்மளுடைய ரசிக்கிறத பார்த்தவங்க இன்னுமே ஒரு குதூகலமாக வாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய குழந்தைங்க எல்லாமே ரொம்ப கேட்டு டான்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ நிறைய திங்ஸ்லாம் பார்த்தாங்க. எப்படி சொல்கிறது, நிறைய வியர் திங்ஸ் இருந்துச்சு. ஒரு சில தாத்தங்களாம் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, வெறும் இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறது, நெக்ஸ்ட் வந்து சிவபெருமானுக்கு அந்த பாடுற ட்ரம்ஸ் அடிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு தனியாக காமிக்கிற பாருங்க, அதான் அந்த தாத்தா தான். ஸோ அவர் வந்துட்டு வெறும் ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தார். மேபி அவங்க குழந்தைங்களுக்கு, பேர குழந்தைங்களுக்கு, அவங்க அதுக்கார் அதான் அவங்க ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி காமிக்கிறவங்களா இருப்பாங்க மேபி. ஸோ இந்த சைடு அது மட்டும் இல்லாமல் சில குழந்தைங்க வந்து அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்க்கவே செம்ம அழகாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி வருவாங்க, பிக் பண்ணிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சிட்டே இருந்தேன், ஒரு வேளை இவங்களால் அபிஷேகம் பண்ண முடியாது. ஸோ அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ 2 பேருமே போயிட்டு ஆராதனை காமிச்சிட்டு, சிவபெருமானுக்கு நம்மளே போய் ஆராதனை காமிக்கலாம். இதான் கொடிமரம். ஸோ கொடிமரத்துக்கு நேராக சிவபெருமான் இருப்பார். இதில் எல்லா சமயமுமே இருக்குங்க. சில ராசிக்கு இப்போ மேஷ ராசிலாம் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், போய் சக்கரத்தாழ்வார் கும்பிடணும், இப்போ 7 சனி பிடிக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். எனக்கு அதை பற்றி கரெக்டாக தெரியல. ஸோ அவங்க வந்து மேஷ ராசிக்கு வந்து சக்கரத்தாழ்வார் கும்பிடணும். நான் தேடிட்டு இருக்கேன் எங்கே இருக்கும், அந்த மாதிரி ஒரு கடவுள் கேள்விப்பட்டதே இல்லையே, எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கோயில் அதுவுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்படின்னா வேறு திங்ஸ்ன்னு கேட்குறீங்களா, அந்த தாத்தா வந்து வேறு ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் சில குழந்தைங்க வந்துட்டு நாதஸ்வரத்துக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் போதே நம்ம ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்ன்றதை தாண்டி ஒரு ஹாப்பினஸ், மக்களாக இருக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல. யாருன்னே நமக்கு தெரியாது, நம்ம அவங்கக்கிட்ட போய் நல்லா பேசுவோம். ஸோ இங்கே பாலாபிஷேகம் நடக்கும் போதெல்லாம் நிஜமாக சொல்கிறாங்க, அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. எனக்கு அப்படியே மாதிரி சிலிப்பாக இருந்தது. அந்த பால் வந்து நான் உங்களுக்கு அந்த தண்ணி பாருங்களேன், ஒவ்வொரு தண்ணியும் கீழே சொட்டி அது கீழே வரும்போது சிவன் மேலேருந்து அந்த ஒவ்வொரு வரும்போது அவ்வளோ உண்மையாகவே என்னால் அந்த சொல்ல முடியல வார்த்தையில் அப்படின்னது. கண்டிப்பாக நீங்களுமே வந்துட்டு இந்த கோயிலுக்கு ஒரு டைம் வாங்க. இந்த கோயில் உங்களை டிசப்பாயின்மெண்ட் ஆக்கவே ஆக்காது. ஸோ இந்த பிக்சர் வந்துட்டு நான் வந்து வெளியில் இது அவுட் சைட் ஆஃப் த பிக்சர், கோயிலுடைய அவுட் சைட் ஆஃப் த பிக்சர். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எந்த கடவுள், சிவன், முருகன், எந்த கடவுள் பிடிச்சிருக்கோ ஒரு ஹார்ட்டின் எல்லோ ஹார்ட்டின் போட்டு எந்த கடவுள் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று நீங்கள் ஒரு சிவராத்திரிக்கு வந்து போயிருக்கீங்களா, பூஜை பண்ணிங்களா? அண்ட் தென் கோயம்புத்தூரில் ஏதாச்சும் சிவன் கோயிலோ எந்த கோயிலாச்சும் இங்கே ஃபெமிலியராக இருக்குது, பேரூர் அந்த மாதிரி தாண்டி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வந்து விசிட் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து கடவுளோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பை. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.